திரு ராம்கி, 1,30,000 வாக்குகள் ஒரு தொகுதிக்கு அப்படிங்கிறதான் இன்னைக்கு தாவேக்கா நிர்ணயித்திருக்கக்கூடிய இலக்கு. இதில் இளைஞர்கள் வாக்கு, பெண்கள் வாக்குங்கிறது மேஜரான டார்கெட்டாக இருக்குங்கிறத திரு ஆதவ் பேசுனதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தப்படலை, பெண்கள் வாக்குகள் திமுக கிட்ட இருக்குது. திமுக கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாக அவங்களுக்கு போயிருக்குன்னா எங்கேருந்து இதை எடுக்க போகிறாங்க? இந்த 1,30,000 வாக்குங்கிறத எந்த கட்சிக்கிட்ட இருந்து அவங்க வந்து எடுக்க போகிறாங்க? யார்கிட்ட இருந்து எடுக்க போகிறாங்க? இல்லை, அந்த அரசியல் கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய கூட்டம் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவது, அதுதான் பூத் கமிட்டிங்கிறது அதுக்காக தான் பண்ணுறாங்க. அது ஏற்கனவே உள்ள இருபெரும் கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட செயலர் 120 பேர் இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் இப்போ ஒன்றிய அளவில் கூட ஒவ்வொரு 60,000 பேருக்கும் வந்து ஒரு ஒன்றிய ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு இரு பெருங்கட்சிகளுமே நம்ம கட்டமைப்பு உறுதிப்படுத்துறாங்க. அவங்க கூட நீங்கள் போட்டியிட போனா அவங்களுடைய கட்டமைப்பில் ஒரு 50% இருக்கணும். ஸோ இது இனிஷியல் ஸ்டெப். ஆக்சுவலாக நீங்கள் கட்டமைப்பு இருந்தால் கூட அந்த மெசேஜை கேரி பண்ணி கொண்டு போகிறாங்கல்ல, அவர் விர்ச்சுவல் வாரியர்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் ஊழலை பற்றி மக்களை பற்றி பேசணும்னா அவங்க கொஞ்சம் எம்பவர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். அப்படின்னா நீங்கள் தலைமை பேச ஆரம்பிச்சுன்னா அவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் அந்த கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஊழலை எதிர்த்து பேச முடியாது, அதுக்கான நெருக்கடிகள் நிறைய உண்டு. அப்படியே பேசினாலும் நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபை தான் பண்ணுவாங்க மக்களே, அவங்களும் பண்ணுறாங்க இவங்களும் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன புதுசாக பண்ண போறீங்க. அந்த இடத்துல தொண்டருக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, அவர் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், நீங்களும் நம்பிக்கை வைங்கன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது ஒன்று போதுமா? அது செய்யலை. அது இந்த ஊழலுக்கு எதிரான அப்படின்ற அந்த ஒரு முழக்கம் போதுமா? அது போதாது. ரெண்டாவது, நீங்க ஆரம்பத்திலேயே வந்து அந்த அரசியல், அது நீங்க கட்டமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அரசியலுங்கிறது ரொம்ப தீவிரமான பயிற்சியில் இன்னைக்கு அவர் பேசுறாரு. கிட்டத்தட்ட இது முழுக்க ஃபங்க்ஷனே ஒரு ஆடியோ லான்ச், இன்னொரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருக்கு. முழுக்க ஒரு காட்சி அரசியல் தான். இப்போ அவர் சொல்லும்போது நெஞ்சில் துணிவு இருக்கு, லட்சியம் இருக்கு, இப்பெல்லாம் சொன்னாலும் அது எப்படி முடிக்க வர்றாருன்னா, எல்லாருக்கும் ப்ரோ கலக்குங்க, ப்ரோ போய் கலக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அனுப்புற மாதிரி தான் இருக்கு. நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு ஆடியோ லான்ச் தான் ஞாபகப்படுத்துது. எல்லாம் இருக்கு, இதுக்கு மேல என்ன கவலை, போய் கலக்குங்க ப்ரோ அப்படி சொல்றது ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். ஆனா அங்க என்ன மெசேஜ் டெலிவர் ஆயிருக்கு? ஒரு மெசேஜும் அவர் கொடுக்கல. ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேட் பண்றாரு, அவ்வளவுதான் ஒழியா அவர் ஏதாவது விஷயம் என்ன கொடுத்திருந்திருக்கணும். கடந்த விழாக்கள்ல வந்து ரொம்ப தெளிவா ஒரு முதல் மாநாட்டில் வந்து திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு முன்வைத்தார். கடந்த ரீசன்ட் மீட்டிங்ல வந்து ரொம்ப கடுமையாக திமுகவை எதிர்ப்பது தாவேக்கா தான், திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிற ரொம்ப கடுமையான நிலைப்பாடு வச்சார். சோ அது இங்க கன்வே ஆகல. அந்த நரேட்டிவை இன்னும் ஸ்ட்ராங்கா நிறைய ஸ்லோ டவுன் ஆயிருக்குது. ரெண்டாவது, இப்ப இந்த அரசியலே ஒரு சிக்கல். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் கடை தேர்வதற்கு 2 விஷயம் தாங்க. ஒன்று பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்பு ஒரு சிலபஸ் தான், ரெண்டுமே சிலபஸ் தான். இங்கே பாஜக எதிர்ப்பு ஒரு 4 நாள் உட்காந்து படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் திமுக எதிர்ப்பு பண்ணுறதுக்கு 4 மாதங்கள் உட்காந்து பார்த்தோட உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ரொம்ப கடுமையான சிலபஸ். இப்போ நீங்கள் ரெண்டையும் அட் எ டைம் ரெண்டுத்தையும் ஒரே சிலபஸை படிச்சு எக்ஸாம் போக முடியாது. முதல்ல நீங்கள் பாஜக எதிர்ப்பை முன்னெடுத்து 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தானே, அந்த 4 மாத சிலபஸ் மட்டும் பத்தாதா? திமுக எதிர்ப்பு நிச்சயமா பத்தாது. நீங்க ரெண்டாவது என்ன பண்றீங்க, 2 பேப்பரையும் ஒரே அட்டம் பண்றீங்க. நம்ம 30 வயது குறைந்தவர் நிறைய பேர் இருக்கனால அவங்களுக்கு புரியுற மொழியில் நம்ம பேச இருக்குது. 2 சிலபஸையும் அட் எ டைம் நீங்க அட்டன் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம். முதல்ல இந்த பேப்பர் நீங்க கிளியர் பண்ணிட்டு இந்த பேப்பர் வந்தா கூட ஓரளவு ஒரு சாத்தியம் இருந்திருக்கும். ரொம்ப கடுமையான சூழலை இது அரசியல் மட்டத்தில் போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கு, திமுகவை எதிர்க்கணும், அதனால திமுக எதிர்ப்பை மட்டும் வீரியப்படுத்தினா அடுத்த 10 மாதங்களுக்கு எலெக்ஷனை எதிர்கொண்ட முடியுன்ற நம்பிக்கை தானே தலைமைக்கும் இருக்கும், தொண்டர்களுக்கும். அந்த கட்டமைப்பை பாஜக எதிர்ப்பையும் சேர்த்து சொல்றீங்கன்னு நான் கேட்கல. அது அவர்தான் முன்வைத்தது. அதுதானே அவர் ஆரம்பம் முன்வைத்தது. என்னன்னா முதல்ல வந்து கொள்கை எதிரி தானே இவங்க தானே அரசியல். ரெண்டுமே ஒரே தட்டில் தான் வச்சாரு அவரு. ஒரு பக்கம் ஆரம்பத்திலே பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்திருந்தாருன்னா அது உங்களுக்கு ஈஸி கோயிங்கா இருக்கும், அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கும். சரி, அதை செய்து விட்டு அப்புறம் இங்க வந்திருந்தாங்கன்னா கூட ஒரு அளவு நல்லா இருக்கும். பட் அவரோட பாதையை செலக்ட் பண்ணிட்டார். இப்ப என்னன்னா இந்த விஷயத்தை வந்து கடைக்கோடி வரை கொண்டு போகணும் அப்படின்னா அதை வந்து செய்யறது எப்படி? அப்படிதான் அந்த ஒரு போக்கு திடீர்னு அவருடைய நிலைமையில ஒரு சுணக்கம் இருக்குது. இப்ப இன்னைக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பட்டும்படாம ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறாரு. நீங்க போய் எல்லாம் இருக்கு கலக்குங்க ப்ரோன்னு சொல்லி முடிக்கிறது பத்தாது. நீங்க ஒரு உச்சகட்டமா திமுகவுக்கு நம்பர் 1 எதிரி வந்து தாவேக்காங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு சொல்லிட்டாங்களே ஏற்கனவே. அது சொன்னாலும் நீங்க வந்து இதை விட கூடுதலான ஒரு ஆக்ரோஷமான உரையை வந்து அவங்க தொண்டர்கள் மத்தியில பேசணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அப்பதான் அந்த வீரியம் வந்து கடைசி வரைக்கும் போவோம், அவன் உணர்ச்சிபூர்வமா போய் செயல்படுறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல கட்டமைப்புல குழப்பங்கள், இந்த அரசியல் பாதையில குழப்பங்களும் போது அங்க தொண்டருக்கு என்ன நினைப்பான், அவனால வந்து மக்கள் மத்தியில போய் அணுக முடியாது. இது பெயரளவுக்கு தான் பூத்து இது பண்ண முடியும் முடியா ஒரு ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காது. ஆதவ் அர்ஜுனா மாதிரியான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மீது ஒரு பெரும் நம்பிக்கை இருந்தது. அவர் திமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கே வேலை செஞ்சிருக்கிறாரு கடந்த தேர்தல்கள்ல.
தாவேகாவோடு இணையும் போது அவர் மீதான நம்பிக்கை இன்னும் கூடுதலாக அதிகரிச்சது. திரு பிரியன் அவர் போதாது, அவருடைய நோக்கம் வேறு அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா தாவேகாவுக்கு? அவர் வந்து வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு பொதுச் செயலாளராக இருந்து வரும்போது ஒரு அரசியல் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இந்த பக்கம் வரும்போது அவருக்கு எல்லா அனுபவங்களோட வந்தபோது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஒரு கட்சியில ஒரு பொசிஷனுக்கு வந்து இதை பண்ணுவார். ஆனா அவர் வந்த காலத்துல இருந்து அவர் பேசிட்டு இருக்க விஷயங்கள் ஒரு 2 விஷயம், ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் உள்ள என்ன பண்றாருன்னு தெரியாது. ஆனா வெளியில பேசும்போது விஜயை வந்து ஒரு உயர்த்தி பிடித்து ஒரு ரசிகர் மன்ற தலைவராக தான் அவருடைய பேசி இன்று வரைக்கும் அதான் பேசிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப திரும்ப ஒரு நம்பிக்கை வைத்துட்டே இருக்கு. என்ன செய்யறாருன்னா அண்ணாதுரை 67 அண்ணா செய்தது, 77 எம்ஜிஆர் செய்தது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் அம்சங்களை இது பண்றாரு. திராவிட கட்சிகள் 100 ஆண்டை கடந்த மாதிரி தாவேகாவும் 100 ஆண்டை கடந்து பயணிக்கும், அதற்கான தொடக்க புள்ளின்னு சொன்னார். அரசியலுக்கு புதிதாக வந்து எத்தனையோ பேர் இப்படி தான் சொன்னாங்க. விஜயகாந்த்லாம் அப்படி தான் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. இது ரொம்ப அதீத நம்பிக்கை. அண்ணாதுரை கூட இப்படி சொல்லலை. அவங்க காலம் தான் தீர்மானித்தது இந்த அளவுக்கு அடுத்த 100 ஆண்டுகள் இருக்கணும்னு. ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது கூட நம்ம அப்போ என்ன சொன்னாலும் ரொம்ப தன்னம்பிக்கை வெளிப்பாடுலாம் சொன்னாங்க. இன்று வரைக்கும் அதிமுகவுடைய இதை வந்து நிலைப்பாடை கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும். எந்த அளவுக்கு போகும், அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் எப்படி ஆகலாம் இருக்காங்க. ஸோ அந்த பூத் கமிட்டி அதில் மற்ற கட்சிகள் வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகள், ஒரு தொகுதிக்கான வாக்குகள் அப்படின்லாம் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்டோட தானே அவர் இன்னைக்கு அணுகுனார். அந்த அப்படிதான் அணுகுறாரு. அதெல்லாமே பேப்பர் கால்குலேஷன் தான். நீங்க அதெல்லாம் இருக்கும். நான் என்ன சொல்றேன், களத்தில் அவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவு இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பார்க்கிறோம். இது வந்து மக்களை அணுகும் போது, ஏன்னா அது தலைவரே மக்களை அணுகுனார்னா தொண்டருக்கு ரொம்ப எளிதா இருக்கும். பாருங்க தலைவர் எப்படி மக்களை பேசிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். தலைவர் வெளியிலே வராம தொண்டரை முன்வைத்து நீங்க வந்து ஒரு பூத் கமிட்டி அமைக்கிறது மட்டும் கிடையாது. அவர் சொல்றது இது பயிற்சி பட்டறை மட்டும் இல்ல, மக்களை எப்படி போய் கனெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற அதுக்கான எந்த விதமான டிப்ஸோ வழிகாட்டுதலோ தலைவர் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அந்த சந்தேகம் வந்துருது. திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள்ட்ட மக்கள் கனெக்டோட இருக்காங்க. தாவேகா வாக்குச்சாவடி முகவர்கள் போனா மட்டும் அந்த கனெக்ட் ஆகுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும்னு ஏன் நினைக்கணும்? கனெக்ட் ஆகலாம் இல்லையா இளைஞர்கள்? என்ன காரணம்னா நீங்க வந்து இருவரும் திராவிட கட்சிகளாகட்டும் களத்தில் இருக்கிற மற்ற கட்சிகளாகட்டும் அவங்க வந்து உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஊழல் மாதிரியான மாநில அளவிலான பிரச்சனைகள் பத்தி அவங்க பேசுறது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் அது வந்து தலைமை மாற்றம் தான் அது வந்து சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. இப்ப நீங்க ஊழலுங்கிற விஷயத்தை யார் பேசுனா விஜய் அவர்கள் மட்டும் தான் பேச முடியும். எங்க தலைவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க கன்வே கொண்டு போக முடியும். களத்தில் உள்ளூர் பிரச்சனைகளை தான் பேசணும். ஆனா அவர் புசியாதன் சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைட்ல வந்து நீங்க எரியலன்னா 100 ரூபா தான் நீங்களே மாத்திட்டு போங்கன்னா அது வந்து ஒரு சீரியஸான அரசியலே ஆகாது. இப்படி எல்லா விஷயத்தையும் நாம கையில் எடுக்க முடியாது. நம்ம கொஸ்டின் பண்ற இடத்துல இருக்கணும், அந்த விமர்சனம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை போய் அதை வந்து கட்சியை அங்க இருக்கிற உள்ளூர் நிர்வாகத்தை அது எந்த கட்சி வேணா இருக்கட்டும் அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கணும். அப்படித்தான் சீமான். ஊழல்ங்கிறது பெரிய அரசியல் பிரச்சனையே இல்லையா, எலெக்ஷன் பிரச்சனையாக அது வந்து பிரச்சாரம் தான். ஆக்சுவலா ஊழல்ங்கிறது ஒரு தேர்தல் பிரச்சாரமா தான் இருக்க முடியும். நீங்க களத்தில் மக்களை சந்திக்கிறதோ அதை கட்டமைப்பு உறுதிப்படுத்துறதோ ஊழலுக்கு ஒரு பெரிய ரோலா இருக்கதா நான் பார்க்கலாம். ஏன்னா களத்தில் வந்து அதை வந்து மக்கள் வந்து எளிதாக கடந்து போறாங்க. அது தவறுதான் இருந்தாலும் அதை நம்ம கடந்து போறாங்க, செய்ய முடியாது.